ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடோப் ஆடிஷனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சேனல் இதுதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். பட் ஆனால் இதில் நம்ம ஒரு எஃபெக்ட்டுக்கு வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் வந்திருக்கு, அதை வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒரு ரொம்பவே வந்துட்டு டஃப்பான ஒரு இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணி வெளியில் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ எனக்கு வந்துட்டு இந்த சவுண்டு தேவை, பட் ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆடியோ ஜங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பட் இது வந்துட்டு எனக்கு வரக்கூடாது. இது ஆக்சுவலி வந்துட்டு நமக்கு ஃப்ரீ இது தான் அஃபிஷியலாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இது மட்டும் எனக்கு கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஒன்றா செலக்ட் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். சில இடத்துக்கெல்லாம் எடுக்க முடியும், சில இடத்துக்கெல்லாம் எடுக்க முடியாது. கட் பண்ணி எடுத்தால் ஒரு மாதிரியாக தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்துட்டு எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போய்க்குங்க. ஸ்ட்ரெச்சில் போயிட்டு சென்டர் சேனல் எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்குல்லவா, இதுக்குள்ளே போய்க்குங்க. இதில் போயிட்டு இப்போது இதில் வந்துட்டு இந்த வோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லவா, வோக்கல் ரிமூவிங் போய்க்குங்க. இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணாலும் கேட்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி பண்ணுறது பாருங்கள். இந்த ஆடியோ ஜங்கல் கேட்குது பாருங்கள். ஸோ சேஞ்சஸ் இல்லை நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதை வந்துட்டு கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பாருங்கள் இந்த இடம் இருக்குல்லவா, இப்போது இதை நம்ம கம்மி பண்ண அதாவது சைட் சேனல் லெவலை வந்துட்டு கம்மி பண்ண நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு அந்த இது வந்துட்டு கம்மியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள், நம்ம ப்ளே பண்ண நம்ம 20 ஹெட்ஸுக்கு கீழே கொண்டு போனோம்னாவே கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு அந்த ஆடியோ வந்துட்டு கேட்காது. -20 கீழே போயிட்டோம்னா இப்போ சுத்தமாக நமக்கு வந்துட்டு கேட்காதது. பாருங்கள், நான் இதை இந்த சென்டர் சேனலில் ஏற்றது கேட்கும். ஸோ இதை கம்மி பண்ணால் எனக்கு கேட்காது. ரைட், இப்படி தான் வந்துட்டு நம்ம அந்த இதை வந்துட்டு கட் பண்ணி எடுக்க முடியும் ஈஸியாக. ரைட், இப்போ வந்துட்டு நமக்கு ப்ளே பண்ணோம்னா அந்த வாய்ஸ் கேட்காது. ஏன்னா நம்ம -30 dBக்கு பக்கம் போயிட்டோம். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு அந்த வாய்ஸ் வந்துட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ கரெக்ட் லைட்டாக இருக்கா. ஸோ இப்போ கேட்காது. ஸோ இப்படி தான் வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கம்மி பண்ண முடியும். இப்போ நான் இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு மாற்ற எனக்கு வந்துட்டு அதோட இது வந்துட்டு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு நான் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ எனக்கு வந்துட்டு சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளோட அந்த ஆடியோ ட்ராக்கில் வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கணும். இதில் வந்துட்டு நம்ம சில இதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் பூஸ்ட் சேனல்னு அது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸோ அந்த வாய்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக பூஸ்ட் ஆகி கேட்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்துட்டு கேட்குது. ஸோ இது வந்துட்டு கரோக்கி இதுக்காக இந்த பாடுறாங்கல்லவா, ஸோ அந்த சிங்கிங் பர்பஸ்க்காக இந்த கரோக்கி இது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்துட்டு லிஃப்ட்டு கொஞ்சம் வோக்கல் வந்துட்டு லிஃப்ட் பண்ணி காமிக்கிறது சிங்கிளாக. ஒருத்தவங்க மட்டும் பாருங்கும்போது அந்த 6 dBயில் வைக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது இதில். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபீமேல் மேலு இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்துக்க முடியும். இதில் ஃபீமேல் வாய்ஸு, ஸோ இதுதான் விஷயம். இப்படி தான் வந்துட்டு நம்ம அந்த இதை வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறது. ஸோ இதில் வந்துட்டு FFT அப்படின்னு சொல்லுவோம், ஃபைல் சைஸ் தான் அது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபைல் சைஸ் வேணுமோ இங்கே வச்சுக்கலாம். ரைட், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை இன்னும் கம்மி பண்ணோம்னா அந்த வாய்ஸ் வந்துட்டு கம்மியாகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துட்டு அந்த இது வந்துட்டு கேட்காது உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு கட் ஆகிடும். ஸோ இது ஒரு ட்ரிக்கு. இதை தவிர வேறு சில ட்ரிக்கெலாம் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு அடுத்த கிளாஸில் இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு, இது வந்துட்டு சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறவங்கனால வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு மைனூட்டாக போய் கட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இதுக்கு நிறைய ட்ரிக் இருக்குது, நிறையா வந்துட்டு ப்ளகின்ஸ் இருக்குது ஈஸியாக இந்த மாதிரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ இன்னும் நம்ம சில இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி எங்கே தேவையில்லாத வருதோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த இதை பர்டிகுலர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரைட் கிளிக் பண்ணி கிளியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வராது. இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ வந்துட்டு அந்த சவுண்ட் அப்படியே இருக்கும், அந்த வாய்ஸ் வந்துட்டு இருக்காது, வெறும் சைலன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும்போது. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டிபி ரேஞ்சு கம்மி பண்ணோம்னாலும் நமக்கு அந்த மாதிரி நம்ம ஃபேட் இன் ஃபேட் அவுட்டை கம்மி பண்ணோம்னாலும் நமக்கு வந்துட்டு அந்த இதை வந்துட்டு நம்ம இது பண்ண முடியும். இப்போ வந்துட்டு நான் டெலீட் கொடுத்துட்றேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் லைட்டாக அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் கொடுக்கும்போது சுத்தமாக வந்துட்டு எனக்கு அந்த ஆடியோவில் அந்த இது வந்துட்டு இருக்காது, வாய்ஸ் வந்துட்டு இருக்காது. இப்போ கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ அந்த வாய்ஸுங்கிறது வந்துட்டு சுத்தமாகவே இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு ட்ரிக்கியாக வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.